அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 21 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கார்த்தியை அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சைன் போட்டுறாங்க. 3 பேரனும் அருமையாக கையெழுத்து போட்டு எல்லாமே பத்திரத்தை எடுத்து இந்த அதிகாரிங்க பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா, இந்த சொத்து இனிமேல் உங்களுக்கு தான், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பாட்டி அதை எடுத்து நெஞ்சு மேல் அப்படியே வச்சுட்டு நெகிழ்ந்து போகிறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக இந்த கார்த்தி வரமாட்டான்னு நினச்சேன், எப்படியோ பல தடைகளை மீறி எப்படியோ வந்து கையெழுத்து போட்டுட்டான். அப்பாடா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மேடத்தை அவங்கள வந்து ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்லிடுறாங்க, மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் அவங்க அங்கே போயிடுறாங்க. அதனால் இந்த பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. உடனே சந்திரகலா இவர் கையெழுத்து போடுறத கண்ணார பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அப்போ பார்த்து இளையராஜா வேக வேகமாக ஒடியாராரு. டேய், உன்னை எப்போ வர சொன்னேன், இப்போ எங்கடா இப்போ வந்துட்டுருக்குற அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, அது பெரிய கதையாக போச்சு மாப்பிள்ளை. இப்படி வர்ற வழியில் ஒரு மாசமாக இருக்கிற பொண்ணு வந்து என்னை வந்து லிஃப்ட்டு கேட்டா, நானும் கர்ப்பிணியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு கொடுத்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு நான் ஏதோ கெடுக்க வந்தேன்னு சொல்லி ஊர்க்காரங்களை மாட்டி விட்டு என்னை இதில் மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. கட்டி வச்சு நான் படாத படப்பட்டு தப்பிச்சு இப்போ தான் ஒடியாரேன். சரி, எது எப்படியோ நல்ல முறையில் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அப்பாடா இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா சாமுண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னே, ஏங்க அப்படியெல்லாம் யாருக்குமே இங்கே ஹார்ட் அட்டாக் வந்ததில்லை, நாங்கள் அட்மிஷனும் பண்ணலைன்னு சொல்லிடுறாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவங்க கணவர் வந்து நல்லா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது, அதனால் நான் ஆஸ்பத்திரியில் போய் படாத பாடுபட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஏம்மா, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஆட்டியது கேட்க மாட்டேயாம்மா, நீ பாட்டில் போயிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த பதட்டத்தில் என்னமோ ஏதோ உங்களுக்கு என்னாச்சுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது, அதனால தான் வேகமாக ஓடி ஆஸ்பத்திரியில் பார்த்தேன், அங்கே போனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, யாருமே இப்படி அட்மிஷன் ஆகலைன்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. சரி, உடனே சந்திரகலா தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா, உனக்கு இன்னுமா புரியல, இங்கே பார், நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும், அந்த நீ கையெழுத்து போடுற ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நல்லா பிளான் பண்ணி செஞ்சு உன்னை துரத்தி விட்ருக்குறாங்க, மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. உடனே பெரிய மாப்பிள்ளை சொல்கிறாரு, அத்தை சின்னத்தை எப்பவும் போல் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா, ஏங்கத்தை நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, யார் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், இதை அந்த உன் டிரைவர் மாப்பிள்ளை தான் செஞ்சுருப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டி, சரி என்ன சந்திரகலா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவர் நம்மளோட இங்கே தானே இருந்தார், அவர் இங்கே இருந்துட்டு அப்புறம் எங்கே அங்கே வந்திருப்பார், என்ன புரியாமல் எப்போ பார்த்தாலும் அவர். அக்கா, நான் சொல்கிறது உனக்கு புரியாது, இல்லைக்கா அவன் மேலே தாக்கா எல்லா மிஸ்டேக்கும், அவன் கையெழுத்து போட்டதை நான் பார்த்தக்கா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக கார்த்தி இருந்துக்கிட்டு பெரிய மாப்பிள்ளை அவங்க மாமா 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து கையெழுத்து போட வந்தது யதார்த்தம் தான், தெரிஞ்சிட்டு போகுதுன்னு, ஆனால் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அத்தை அந்த இடத்துல இருந்து இது பண்ணினது யாராக இருக்குன்னு தெரியலையேங்கிறாங்க. தெரியல, சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சிசிடிவி அந்த ஃபுட்டேஜை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த முக்காடு போட்டது வந்தது, இந்த ரேவதி பேசினது எல்லாம் அப்படியே கெஸ் பண்ணிடுறாரு கார்த்தி. இங்கே ரேவதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருமா, அப்பாவுக்கு இந்த மாதிரின்னு சொன்னது தப்பு தான், ஏன்னா அவர் கார்த்தி மாட்டிக்குவார், அதனால தான் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து ரேவதிகிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி, நீ தானே இதை பண்ணின அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தான் பண்ணினேன் ராஜா, ஏன்னா நீ மாட்டிக்கக்கூடாது, பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சால் அம்மா பெரிய பிரச்சனை ஆயிடும், எனக்கு கொஞ்ச நாளைக்கு இது தெரியக்கூடாது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பேரங்கிறது உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ உங்கள் அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறத நான் பார்த்தேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாமே அப்புறம் பாட்டிக்கிட்ட போய் நான் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், சாரி நான் உங்கள்கிட்ட தெரியாமல் மன்னிச்சிரு, ஆனால் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் நீ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான், 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி, நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு மனைவி அப்படிங்கிறவ புருஷனோட லட்சியங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக நிற்கணும், அதுதான் உண்மையான மனைவி, அதனால் நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டேன், அதனால் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டாலும் எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன், அதனால தான் நீ மாட்டிக்கக்கூடாதுன்னு உனக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறாங்க.
அப்படியே கார்த்தி வந்து அதிர்ச்சியாகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. "ஏன் என்னாச்சு? உனக்கு ஏதாவது வருத்தமா என் மேலே?" அப்படிங்கிறாங்க. "ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி." சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் ரேவதி வந்து கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு, இன்னும் காணோம்ங்கிறாங்க. உடனே பெரிய மாப்பிள்ளை அவன் தோப்புக்கு போயிட்டாப்புலைங்க, வாழைத்தோப்புக்கு. அங்கே ஆள் இன்னைக்கு லீவு போட்டானோடனே ரேவதி உடனே நேராக அங்கேயே போயிடுறாங்க. கார்த்தி அங்கே கட்டில் போட்டு உட்காந்துருக்கிறாரு. "உன்னை யார் இங்கே வர சொன்னது? வேற ஆளை போட வேண்டியதுதானே." "இல்லை ரேவதி, நீ எதுக்கு இப்போ இந்த அன்டைமில் இங்கே வந்த? ஆள் இல்லைனாங்க, அதனால் பார்த்துட்டு போகலான்ட்டு." "அதுக்கெல்லாம் நீலாம் செய்கிற வேலையா? நீ முதல்ல கிளம்பி வா வீட்டுக்குங்கிறாங்க." "இல்லை ரேவதி நீ போ நீங்கள்." அப்படிங்கிறாங்க. "இல்லை நானும் அப்படின்னா இங்கேயே தங்கிக்கிறேங்கிறாங்க." "நீ எதுக்கு இங்கே கொசுக்கடியில் இருக்க? நீ போய் வீட்டுக்கு போமா, நான் இருந்துட்டு காலையில் வரேன்." "அதெல்லாம் முடியாது, நீ வந்து தான் ஆகணும்னு." பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தபால்காரர் வந்து ஒரு தபாலை கொடுக்குறாரு. அது என்னன்னு படித்து பார்த்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னன்னு சொல்ல மாட்டேங்களாங்கிறாங்க." சிவனாண்டி வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு, டைவர்ஸ் நோட்டீஸ் சந்திரகலாவுக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறாங்க. சந்திரகலா உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க, "நம்ம புருஷன் நமக்கு கொடுத்துருக்க மாட்டானே." அப்படின்னு உடனே கார்த்திக் காமிக்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த பிளான் என்ன போட்டிருக்காங்க என்னங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நன்றிங்க, வணக்கம்.